அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் ஆடிப்புறம் 2025ஆம் வருடம் எப்பொழுது வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதை இந்த பதிவுல பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஆடி மாசத்துல கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்கள்ல ஒன்றுதான் ஆடிப்பூரம். பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும். அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் வழங்கப்படும். இந்த நாள்ல பெண்கள் விரதம் இருந்தால் வாழ்வில் எண்ணற்ற அதிசயங்கள் நிகழும். இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபட்டால் அதிசயங்களை காணலாம் என்பதை இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூரம் நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உற்சவம். இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்புற விழா கொண்டாடப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் நாளில் பார்வதி தேவிக்கு பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசிர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆடிப்பூரம் அன்று கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும். பூக்கள், விளக்குகள், காய்கறிகள், பழங்கள், வளையல்கள் மற்றும் அழகான ஆபரணங்களால் பார்வதி தேவி அலங்கரிக்கப்படுவார்கள். அம்மனுக்கு பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்கரிப்பார்கள். இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது. சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆரத்தி பூஜைகள் கோவிலில் செய்வார்கள். பெண்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பார்கள். அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள். அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார். கோதை சிறு வயதிலிருந்து கண்ணனின் தீவிர பக்தியாக இருந்தார். அவர் திருப்பாவை என்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார். அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தார். ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது என்றே சொல்லலாம். ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரம் அன்று ரங்க மன்னாருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார். வைணவ ஸ்தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்புற விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில்களில் 10 நாட்களும், திருவண்ணாமலை கோவிலில் 3 நாட்களும், கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் 3 நாட்களும் ஆடிப்புற வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரத்தின் சடங்குகள் மற்றும் பலன்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு புனிதமான பாரம்பரியம் ஆகும். இந்த நாள்ல தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள். இந்த நாள்ல அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு அந்த வளையலை நாம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த வளையல்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த வளையல்களை அணிந்து கொண்டால் விரைவில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபிட்சமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் பலவித அதிசயங்கள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் ஆடிப்பூரம் எப்பொழுது வருகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு துவங்கி ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது. அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதால் விநாயக பெருமானையும் ஆண்டாளையும் அம்பிகையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதேபோல் ஆடிப்பூரம் அன்று நம்முடைய வீட்டில் நாம் எளிமையாக அம்மனை வழிபாடு செய்யலாம்.
ஆண்டாள் மற்றும் அம்பாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஆண்டாளுக்கு பிடித்தமான தாமரை மலர் மற்றும் கல்கண்டு சாதம் படைத்து வழிபாடு செய்யலாம். மேலும் திருப்பாவை, லலிதா சகஸ்ர நாமம் போன்ற பாடல்களை படிக்கலாம், கேட்கலாம். அம்பாளுக்கு வளையல் அணிவித்து குடும்ப நலனுக்காகவும் திருமண யோகத்திற்காகவும் குழந்தை பேறு வேண்டியும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படியெல்லாம் இல்லை. எல்லா பெண்களும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமாக இருக்கும். அது கல்யாணமாகாத பெண்களா இருந்தாலும் சரி, திருமணமான பெண்களா இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் ஆடிப்புறம் வழிபாடு செய்யலாம் என்றே சொல்லலாம். ஆடிப்புறம் அன்று ஆண்டாள் நாச்சியாரை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஆடிப்புறம் அன்று ஆண்டாளை போல் நமக்கும் பெருமாளின் அருள் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு திருப்பாவை படிக்கலாம். ஆண்டாள் துளசி செடிக்கு அடியில் கண்டெடுக்கப்பட்டவர் என்பதால் அவருக்கு விருப்பமான துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் தாமரை பூ கோலமிட்டு அதில் ஆண்டாளின் படம் அல்லது சிலையை வைத்து வழிபாடு செய்யலாம். ஆண்டாள் படம் இல்லாதவர்கள், என்னிடம் ஆண்டாள் நாச்சியார் படம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மகாலட்சுமி தாயாரின் படத்தை வைத்துக் கொள்ளலாம். மகாலட்சுமியுடன் திருப்பதி பெருமாள் படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் இன்னும் மிக சிறப்பு என்றே சொல்லலாம். பெருமாளுக்குரிய திருநாமங்களையும் மகாலட்சுமி கூறிய மந்திரங்களையும் இந்த நாளில் சொல்லி வழிபாடு செய்யலாம். விரைவில் திருமணம் ஆக வேண்டும், மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணையை அமைய வேண்டும், நம்முடைய வீட்டில் சுபிட்சம் பெருக வேண்டும், நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆடிப்புறம் நாளன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய வாரணம் 1000 பாடி வழிபடலாம். கோவிலில் வழிபடும் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் ஆண்டாளுக்கு பட்டுப்புடவை, நிறைய நகைகள், பல வண்ண மாலைகள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்து இருப்பார்கள். அதை கண்ணால கண்டு தரிசனம் செய்துவிட்டு அங்கு வரும் பெண்களுக்கு வளையல்களை தானமாக கொடுக்கலாம். ஆண்டாளுக்கு நள்ளிரவு வரை நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். இந்த நாளில் பாரம்பரிய இசையுடன் பாடல்கள் பாடி ஆராதனைகள் நடைபெறும். இந்த நாளில் ஆண்டாளுக்கு சிவப்பு நிற மலர்கள், சிவப்பு நிறத்தில் இருக்கும் வஸ்திரம், வளையல்கள் ஆகியவற்றை சாத்தி வழிபாடு செய்யலாம். ரொம்ப மெயினாக சொல்லப்போனால் துளசி மாலைகளை சாற்றி வழிபாடு செய்யலாம். ஆடிப்புற திருநாள் என்பது இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டில் ஒன்றாகும். மகாலட்சுமியின் மறு அம்சமாகவும் 12 ஆழ்வார்களில் ஒருவராகவும் போற்றப்படுவர் தான் ஆண்டாள் நாச்சியார். ஸோ ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு செய்து ஆண்டாள் நாச்சியார் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நீங்கள் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.